எஸ்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்க ஜுவல்வன் ஷோரூம் நடத்தும் ஆசிரியர் தின விழாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். திருச்சியில் இருக்க ஒரு சில பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்களை இங்கே அழைச்சிட்டு வந்து அவங்கள ஒரு ஃபன் அண்ட் கெட் டுகெதர் மாதிரி இன்றைக்கி இங்கே கண்டக்ட் பண்ணி எப்படி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொன்னான இந்த இனிய மாலை பொழுதில் பொன்பொருள் குவிந்து இருக்கும் இந்த இடத்தில் பொன்னை விட மதிப்பு மிக்க வருகை தந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் எங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும், ஓணம் பண்டிகை தின நல்வாழ்த்துக்களையும், மிலாடி நபி தின பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் எங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறோம். இங்கே நிறைய ஜோதிகள் கூடியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த தருணத்தில் இந்த ஒரு மாலை பொழுதுல இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பிக்க குத்துவிளக்கினை இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிற ஷாப் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷாப் தான். அந்த பிராண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஷோரூம் அப்படிங்கிறது தான் திருச்சிக்கு புதுசு. ஆனால் இந்த பிராண்ட் அப்படிங்கிறது நம்மளோட திருச்சியில் இருக்கிற முன்னணி நகைக்கடைகளில் கண்டிப்பாக இந்த பிராண்ட் இல்லாமல் இல்லை. அது பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஜுவல்வன் பிராண்டை பற்றின நமக்கு ஒரு டீட்டெயில்ஸு, ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறதுக்கு நம்மளோட மேனேஜர் மிஸ்டர் ஆனந்த் நம்ம கூட. ஸோ டீச்சர்ஸ்க்காக அண்ட் ஓணம்காக இன்னிலேருந்து டைமண்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே எங்களோட ஸ்ட்ரென்த்து தான். டைமண்ட் எப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ரேட்டு கம்மியாக இருக்குது, உங்கள் இதில் ஏன் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே அதர் கன்சர்னில் கம்மியாக கொடுக்குறாங்க, ஏன் அதுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? எங்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே டைமண்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டுமே பண்ணுற ஒரே ஒரு கம்பெனினா அது எமரால்டு ஜுவல்வன் தான்ன்றது சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். டீச்சர்ஸ் ப்ரிவிலேஜ் கார்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதை இந்த இடத்துல தான் லான்ச்சே பண்ணுறோம். இன்னிலேருந்து ஒரு 5 டேஸ்க்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே அந்த ப்ரிவிலேஜ் கார்டு ரீச் ஆகிடும். அந்த ப்ரிவிலேஜ் கார்டோட பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபைனலாக டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அந்த டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி 5% ஆர் 0.5 1% தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 2% வரைக்கும் கொடுப்பாங்க. பட் உங்களோட அந்த டீச்சர்ஸ் கார்டு பெனிஃபிட் என்ன அப்படின்னா 4% வரைக்கும் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். என்னுடைய பேர் சேவியர் அமல்ராஜ், சென்ட் ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சோமர்சம்பேட்டை. நான் 6th அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சென்டான்ஸ் மேலே புதூரில் தான் படித்தேன். அப்போ இந்த கோல்டன் அவர் டீச்சர் சொன்னாங்கள்ல, ஒரு டீச்சர் நம்ம மெமரியில் இருக்கிறது 6th டீச்சர் ஒருத்தவங்க. அவங்க பேர் ராணி டீச்சர். சத்யான்னு ஒரு டீச்சர் இருப்பாங்க, ராணி டீச்சர். ஏன் அவங்கள சொல்கிறேன்னா இந்த இடத்துக்கு அது ஆப்டாக இருக்குமேன்னு சொல்கிறேன். அவங்க அப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவங்க. அதனால் இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு வருவாங்க. ஆள் கிட்டத்தட்ட உங்களை மாம் தான் இருப்பாங்க. ஆள் ஒல்லியாக இருப்பாங்க. ராணின்னு தெரிஞ்சவங்க பார்த்துட்டுனா கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும். அவங்கள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பவுனாவது போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ எவ்வளோன்னு தெரியாது. நான் 6th படிக்கும்போது எனக்கு அவ்வளோ தெரியாது. இல்லை, அவங்கள பார்த்த கை நிறைய வளையல் எல்லாமே நகை இருக்கிற எல்லாம் போட்டுருவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர், அவங்க பேர் கண்மணி. அவங்கள நான் நேற்றுலேருந்து நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க ஷீ இஸ் நோ மோர் நவ்.
ஆனாலும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் உங்கள் எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் இருக்குது. தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய ரிசப்ஷனில் இருந்து உங்களுடைய எல்லாத்துக்காகவும் எல்லார் சார்பிலையும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் 6th படிக்கிறப்போ ஒரு டீச்சர் சொன்னாங்க, தமிழ் வாசிக்க சொன்னாங்க. அப்போ தட்டு மாதிரி தத்தக்கா புத்தக்கா அப்படி இப்படின்னு வாசித்தேன். இப்போ அந்த டீச்சரு இப்படி அடிக்கலை, இப்படி அடிச்சு அப்படி இந்த மொழியில் எப்படி ஸ்கேலை வச்சு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் வாசிக்க தெரியலையா அப்படின்னு ஒன்று போட்டாங்க பாருங்கள். அன்னையிலேருந்து தமிழ் மேலே அதிக பற்று எனக்கு. இவங்க இன்ஸ்பிரேஷன் கேட்குறப்ப என்னோடய அம்மா தான் எனக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்க டீச்சர் தான். அவங்க வந்து கேபி ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் இருந்தாங்க. அப்போ 6th எடுத்துகிட்ருப்பாங்க, நான் 9th 10th படிச்சுட்ருப்போம். அப்போ வந்து அவங்க காம்போசிஷன் நோட்டு கொண்டுட்டு வருவாங்க வீட்டுக்கு. அப்போ நான் கொடுங்கம்மா, நான் திருத்தி தரேன்னு நோட்டு திருத்துவோம். பேப்பர் சில சமயம் தமிழ் பேப்பர் கொடுப்பாங்க. அதில் பசங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மிஸ் எப்படியாவது 35 மார்க் போட்டு விடும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. பேப்பரில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் அந்த லைன் மட்டும் கீழே கரெக்டாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அம்மாவோட இதை பார்த்து தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டீச்சர் ஆகணும் அப்படின்றது, எங்கள் அம்மாவை பார்த்து தான் நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இந்த அண்ணனை பார்த்தியா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக எழுதி வச்சுருந்தேன். அது அந்த இது மறக்க இன்னமும் சொல்லுவோம் பிள்ளைங்கள்ட்ட, இது மாதிரி எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னு. ஆசிரியர் தின அன்னைக்கு எங்களை அழைப்பு எடுத்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா. அப்புறம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேடம், நான் வந்து ரொம்ப இவ்வளோ பேர் வந்தாங்கன்ற ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கே உள்ளே வர முடியாமல் கீழே வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களால உள்ளே என்று கூட ஆக முடியல. ஸோ அவங்களும் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஒரு சைடு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும், ஏன்னா இன்னும் ஒரு 6-7 மெம்பர்ஸ் கீழே வெயிட் பண்ணுறாங்களும் ஒரு சைடு கஷ்டமும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களோட இந்த டைமை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எங்களுக்காண்டி இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. டீச்சர்ஸ்ட்டு அடி வாங்கலைன்னா யாரும் உருப்படி ஆக முடியாது. ஓகேங்களா. ஸோ குச்சை எடுத்தால் தான் குரங்கு ஆடுன்ற மாதிரி அந்த டைமில் நாங்கள் சின்ன பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டுத்தனமாகவோ அப்படி தான் இருந்தோம், ஒரு குரங்குமாக தான் இருப்போம். ஸோ எங்களை செதுக்க ஆளாக்குன இந்த ஆசிரியர் தின நாளில் உங்கள் பாதம் தொட்டு நான் வேண்டிய விரும்பி இந்த நிறைவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஓகேங்களா. என் பேர் ஜோஸ்வின் பிரேமா. எங்கள் ஸ்கூல் வந்து ஆர்சி மிடில் ஸ்கூல், பட்டவர்த் ரோடு. நான் 29 இயர்ஸாக டீச்சராக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்புன்னு இல்லாமல் எங்களை வந்து ஆனர் பண்ணணும்னு நினச்சி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக இந்த சிறப்பான அந்த ஒரு கெட் டுகெதர் மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி எங்கள் டீச்சர்ஸை ஆனர் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஜுவல்ஸும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அவங்களுடைய சீட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேமோட டாக் ரொம்ப நல்லா இருந்தது. எங்களை ஒவ்வொரு டீச்சரையும் ஆனர் பண்ண விதமும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது எங்களுக்கு என்றைக்குமே நினைவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்கும். நான் ஆர்சி பட்டவத்துலேருந்து வரேன். என் பேர் உர்சுலா சகாயராணி. 2 நாளைக்கு முன்னால் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து இது மாதிரி ஆசிரியர் தினம் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம், உங்களையெல்லாம் இன்வைட் பண்ண போகிறோம், ஹானர் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு 5 பேர் வந்திருக்கிறோம். இங்கேருந்து எங்களை கூப்பிட்டதுனால இன்றைக்கி செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த ஆசிரியர் தினத்தை வந்து கொண்டாடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை வந்து நல்லா ஹானர் பண்ணாங்க, குத்து விளக்கு ஏற்ற வச்சாங்க, எங்களுக்கு ஷால் போத்தி, இது மாதிரிலாம் நாங்கள் எதிர்பார்த்தது இல்லை. இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த ஜுவல்லும் ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்குது, எல்லாருமே வந்து இங்கே வாங்கலாம், நல்ல கேரண்டியாக இருக்குது. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. இந்த தருணத்தில் டீச்சர்ஸ் எந்த அளவுக்கெல்லாம் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்கள எப்படிலாம் வந்து பெருமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத வந்து எஸ்டிவி நேயர்கள் நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நன்றி.